ஹலோ கைஸ், இப்போ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ட்ராகன் பால் தொண்டை கட்டின மாதிரி தான் இருக்கும். அது விடுங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இது வந்து ட்ராகன் வாக்கர்னால் அந்த ஒரிஜினல் இது வரும். பேட்டில் செலெக்ஷன் நம்ம ஈஸியாக வரும். பேட்டில் செலெக்ஷன், அதுக்கப்புறம் ஃப்ரீ பேட்டில் எல்லாமே அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஏதோ போட்டிருக்கு, அன்னோன் வாரியர் ஃப்ரம் அனதர் பிளானட் அப்படின்னா அதுக்கு ரேடிஷ் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து காமிக்கிறேங்க. சூப்பராக இருக்கியா? ட்ராக் ஷென்ரான். நான் வந்து நம்ம கோகுலாம் எப்படி வச்சோம். அதுக்கப்புறம் நம்ம பிக்கலோ வந்து கோகு கூட சண்டை போட்டு பிக்கலோ கொல்லுவாங்க. அது அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து பிக்கலோ வந்து நல்லவனா மாறுவான். இப்போ வந்து ரேடிஷை காமிக்கிறாங்க. இங்கேருந்தோ வரான், அதாவது நம்ம பிளானட் வெஜிடாலேருந்து வரான். கோஹானை நம்ம தலைவன் தேடுறான். நம்ம கோகு தேடிட்டுருக்கா. எனக்கு ஒன்று கைஸ் புரியல. என் வீடியோஸை பார்த்து சில பேர் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்த்தேன். எனக்கு கமெண்ட்டாக அதான், ஒருத்தர் வந்து வாவ் பட் நல்லா பண்ணுங்க அப்படின்னு, சில பேர்லாம் வாவ் பட் அப்படின்னு சொன்னீங்க, சில பேர் வந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னா. ஓகே இது வந்து எனக்கு வந்து அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம எங்கேயோ இருந்தோம் சப்ஸ்கிரைபர்ஸில். இப்போ வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்துருங்க, நான் சேனல் நடத்தலாமான்னே ஒரு தோன்றல் என் மனசில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நான் கன்ஃபார்மாக நடத்துவேன். நான் ரீசெண்ட் டேஸில் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் வீடியோ. கன்ஃபார்மாக பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் இப்போ கோஹானை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ காமே ஹவுஸ் அப்படின்னா மாஸ்டர் ரோஷி அவுட்டு ஹவுஸு, அங்கே தான் போகிறோம். இல்லையா? போக மாட்டேங்குது. எப்போ சாரி கிரில்லினும் கோகுவும் பேசுகிறாங்க. புல்மா வந்து யாரோட குழந்தை இது? இவன் வந்து கிரில் வந்து என்ன சொல்கிறான்னு தெரில எனக்கு. கோகு வந்து அவன் என் பையன் அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் கோஹானை வந்து வெக்கப்படுறான். இப்போ ஹாய் சொல்கிறான். கோஹான் வந்து மெயினாக வந்து கோகுவோட, நீங்கள் ட்ராகன் பால் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், கோகு வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒருத்தர் தான் வந்திருப்பார், ஒரு தாத்தா. அந்த தாத்தா வந்து கோகு வந்து மான்ஸ்டராக மாறுவோம், அதாவது கிங் ஹேப்பாக மாறுவோம். ஹேப்பாக மாறினதுக்கப்புறம் கோகு கையாலேயே அவர் செத்துருவார். அவர் பேர் தான் கோஹான். அவருக்கு தான் நம்ம கோஹானுக்கு அதனால தான் பேரே வந்துச்சு. நான் எப்படி கூப்பிட்றேன்னு தெரில. இப்போ அவனை கிரில்லின் கூட சண்டை போடணும். ஓகே, சண்டை போட ஆரம்பிக்கலாமா? என்னடா கிரில்லின் ரெட் கலரில் ஏறிறான். வெயிட் பண்ணுங்க, இது கிரில்லின் குள்ளமாச்சே கைஸ். கோஹானை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறீங்களடா. என்னடா புரியல, எனக்கு ஒன்றும் புரியல. சாஃப்ட்வேர் ப்ராப்ளமான்னு சாஃப்ட் ஃபார் ப்ளாவ். என்னடா இப்படி அடிக்கிறேன்? ஃபஸ்ட்டு வந்து கையாக்கி நான் அட்டாக் போட்டேன். நான் வந்து இது வந்து ஸ்கில் டேட்டா தான் பார்த்துட்டு வந்து ஆடுறேன். ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து ஸ்கில் டேட்டா பார்க்காம மொக்கையானு எப்படின்னா இந்த ஸ்கொயர் இந்த அட்டாக்கை மட்டும் அமைக்கிட்டு சமகர் போய், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ஓ அமுக்குனா வந்து டிஃபென்ஸ் ஆகும், காமிச்சிக்கிற எல்லாத்தையும். ஸ்கொயர் அமுக்குனா இது அடிக்கலாம், அதே மாதிரி எல்லாம் அமுக்குனா பவர் ஏறும். ஹார் வந்து டேக் மேட்ச்சில் தான் தேவைப்படும். அதாவது 2 பேர் நம்மளுக்கு எதிர்க்க, நம்மளுக்கு ஒருத்தர் கீழே இருக்காருன்னா நம்ம யார் வேணால் எனிமையை ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் வந்து ஃபார்ம் ஏற்றுறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து நார்மலாக இது ஆடிட்டுருக்கேன். இது வந்து ட்ராகன் பால் ஜி ஒரிஜினல் ஸ்டோரி. ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு கோகுவால் கயோக்கின் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும்தான் என்னால் ஆவர்கன் பண்ண முடியும். சரி, நம்ம சண்டையில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து மறுபடியும் கேட்குறேன், என்னென்னா எப்படியாவது அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டுருங்கய்யா. மனசு கஷ்டமாக இருக்கியா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்கு அப்படியே ஓரளவுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். எனக்கு வந்து இப்போ வந்து கோல்டு.
நான் இப்போ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்னா நீங்கள் கொஞ்சமாவது சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என் வாய்ஸ் வந்து லைட்டாக தான் கேட்கும். நான் ஏதாவது வால்யூம் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பிரிட் பாம்பு இது வந்து பூ வந்து யூஸ் பண்ணுவேன். பூ சாகாவில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேமை வந்து பூ சாகா வரைக்கும் தான் பூ சாகாவில் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் சைனாக மாறுறாயா? அந்த அட்டாக்குக்கு மட்டும் சூப்பர் சைன் எனக்கு சத்தியமாக புரியல. அட்டாக்கு சூப்பர் சைனாக மாறுறோம், ரியலி சூப்பர் சைனாக மாறுவோன்னா அடுத்த முறை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கம்மியாக தான் போட முடியும். ஏன்னா அதிக டைம் போக ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. செம்மையாக வந்து நம்ம டிஃபென்ஸ் பண்ணோம். ஏன்னா வந்து 3 வாட்டி எத்தனையோ வாட்டி நான் அடி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி அவங்ககிட்ட ஸ்பெஷல். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் வாங்கிட்டேன். இப்போ வந்து ஒரு கயோகனை வச்சு முடிச்சிட வேண்டியதான். பா தெரியாது. எனக்கு கயோகன் உண்மையாகவே இந்த அட்டாக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது. நான் பார்த்தபோது வந்து இப்போ ஸ்கோர்லாம் காமிக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது. லைட்டாக வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா வந்து இந்த சைட் மியூசிக்லாம் இது பண்ணாமல் நினச்சிட்டேன். சாரி. வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு இதுவும் தனியாக பண்ணுது. ஓகேவா? ஏங்க ஸ்கோர்லாம் நம்மளுக்கு இவ்வளோ போட்டிருக்காங்க. வாட்டர் சேனஸ் ஆகும். இப்போ வந்து மிஷின் வந்து முடிச்சிட்டோம். க்ரீன் வந்து நம்ம பார்த்து வந்து ரொம்ப செம்மையாக இருக்கே. நான் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சா. ரேடிஸ் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. நீ எங்கே இருந்தாலும் தெரியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துப்பாங்க. வெஜிடாவெல்லாம் பேசுகிறாங்களே, நான் ஸ்கிப் பண்ணேன். ரேடிஸ்லாம் வந்து பேசிக்கிறாங்க. ரேடிஸ் வந்து கோகோ க்ரில்னு வந்து சொல்கிறாங்க. கோகோ வந்து ஒரு ஏலியன்னு. இப்போ புரிஞ்சிச்சு. இப்போ கண்டிப்பாக ரேடிஸ் கோகோ அடித்து போடுவான். ஏன்னா வந்து அப்படி தான் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ட்ராகன் பால் சியில் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ கோஹானை தூக்கிட்டு போக வேண்டியதான். பையன் தூக்கிட்டான். அந்த கோஹான் பையன் கதறான், என் பையனை விட்றா அப்படின்னு நம்ம கோகுவும் கதறான். இப்போ மாஸ்டர் ரோஷி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காரு. பிக்கலோ வந்துட்டாரா? அடுத்த வீடியோவில் தான் பார்க்க முடியும். வாங்க.